ஹாய் ஹலோ வணக்கம் காய்ஸ், ஹாப்பி டுடே. நம்ம வந்து இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஓவுலேஷன் வந்து நடக்கிறதுக்கு என்னென்ன ஃபுட் வந்து சாப்பிடலாம், எப்போல்லாம் வந்து ஓவுலேஷன் வந்து கரெக்டான டைமிங் நடக்கும், அது எந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டால் கரெக்டான ஓவுலேஷன் வந்து நடக்கும், எப்படி அது உருவாகும் அப்படின்றத பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு வந்து இந்த ஓவுலேஷன் எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்மளுக்கு வந்து பீரியட் சைக்கிள்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும், ஒருத்தவங்களுக்கு நார்மல் பீரியட்ஸ் இருக்கும். நார்மல் 30 days to 30 days, 29 to 29 days அந்த மாதிரி வந்து இதுவாக நடக்கும், இல்லை மாற்றி மாற்றி நடக்கும். சொல்லப்போனால் ஓவுலேஷன் சென்டர் தான். இப்போ 30 daysனால் அந்த 15 daysலேருந்து தான் ஓவுலேஷன் வந்து நடக்கவே ஸ்டார்ட் ஆகும். அந்த மாதிரி தான் ஓவுலேஷன் நடக்கும். சொல்லப்போனால் வந்து உங்களோட எல்ஹெச் ஹார்மோன் வந்து அதிகமாக இருந்தால் தான் அந்த எல்ஹெச் ஹார்மோன் வந்து தூண்டுதல் மூலமாக தான் கருமுட்டை வந்து வளரவே ஆரம்பிக்கும். அந்த ஹார்மோன் வந்து நம்ம உடம்புல வந்து அதிகமாக இருந்தால் மட்டும்தான் அந்த கருமுட்டை வளர்கிறதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பீரியட்ஸ் ஆனால் 4 daysலேருந்து சொல்லப்போனால் அந்த சைக்கிள் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். நம்மளுக்கு வந்து மெயினாக வந்து நம்மளோட கருமுட்டை வளர்ச்சிக்கு தேவையானது அந்த எல்ஹெச் ஹார்மோன் தான். அது வந்து நம்ம உடம்புல வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும். நம்மளோட ஓவுலேஷன் வந்து நடக்கிறதுக்கு கருமுட்டை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா வந்து வளர்ந்துருக்கணும். அதுக்கு தான் வந்து நம்ம வந்து எந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும், எப்படிலாம் வந்து சாப்பிட்டா வந்து நல்லா வந்து வளர்ச்சி வந்து கிடைக்கும் கருமுட்டை அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சியா சீட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, சியா சீட்ஸை வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கருமுட்டோட வளர்ச்சிக்கும் அது வந்து வெடிக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நார்மலாக வந்து மளிகை கடைகளில் கூட இந்த சியா சீட்ஸ் வந்து கிடைக்குது, நீங்கள் கேட்டு பாருங்கள். சீப்பாகவே வந்து சீப்பான ப்ரைஸ் தான். ஆனால் ஆக்சுவலி சியா சீட்ஸை வந்து நீங்கள் வேறு வயிற்றுல தான் ஆக்சுவலி இது வந்து எடுத்துக்கணும். அப்படியே ஊற வச்சு இது பண்ணி அரைச்சி வந்து சியா சீட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்லது சியா சீட்ஸ் வந்து. இது ஆக்சுவலி இதில் வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் வந்து இருக்குது. இது உங்களோட கருமுட்டை வளர்கிறதுக்கும் வெடிக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று. இது சாப்பிட்றதுக்கு முன்னாடி தான் எடுத்துக்கணும் அப்படின்லாம் வந்து கிடையாது. ஆனால் சாப்பிட்றதுக்கு முன்னாடி வேறு வீட்டில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. நீங்கள் எப்படி இருந்தாலும் வந்து இப்போ ஜீரக தண்ணி குடிக்கிறவங்க இருப்பீங்க, வெந்தய தண்ணி குடிக்கிறவங்க இருப்பீங்க. அந்த மாதிரி வந்து இருக்கிறதுனால நீங்கள் வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறமும் எடுத்துக்கலாம், சாப்பிட்றதுக்கு முன்னாடியே எடுத்துக்கலாம். ஒருவேளை அது வந்து நீங்கள் குடிச்சிட்ருக்கீங்கன்னா அது குடித்த ஒரு 1 hour இல்லை 1/2 hour கழித்து இதை வந்து நீங்கள் வந்து சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆளி விதை. சீட் சைக்கிள்ஸ் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிற எல்லாருக்கும் வந்து கண்டிப்பாக வந்து தெரியும். ஆளி விதை மட்டும் நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம கருமுட்டை வந்து அந்த வளர்ச்சிக்கு வந்து ஆளி விதை ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கிறது ஒன்று. ஈஸ்ட்ரோஜன் வந்து இதில் வந்து உருவாகக்கூடிய ஒன்று. அது மட்டும் இல்லை, ப்ரொஜெஸ்ட்ரானும் வந்து இதில் வந்து இருக்குது. ஒமேகா 3 ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து இதில் வந்து இருக்குது. இது ரெண்டுமே வந்து ஆளி விதையில் வந்து இருக்குது. ஈஸ்ட்ரோஜன் ஆஃப் ப்ரொஜெஸ்ட்ரான் ஒமேகா 3 இதில் இருக்கிறதுனால இது ரொம்ப ரொம்ப நல்லது. இதுவும் நம்ம வந்து எடுத்துக்கணும். இது எப்படி எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அரைச்சி பொடியாக்கி கொஞ்சம் லைட்டாக ஒரு ப்ரௌன் அளவுக்கு வந்து லைட்டாக வந்து ஆளி விதையை வறுத்துட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதை வந்து நீங்கள் வந்து வேறு இதில் வந்து நீங்கள் ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். ஆனால் பாலில் மட்டும் நீங்கள் கலந்து சாப்பிடக்கூடாது. ஹாட் வாட்டர் கோல்ட் வாட்டர் ரெண்டுத்துலையும் வந்து நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம் ஆளி விதை. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் விட்டமின் சத்து உள்ள ஃப்ரூட்ஸ், விட்டமின் சி சத்து உள்ள ஃப்ரூட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிறதுனால உங்களுடைய அதான் மெயினாக வந்து நம்மளுக்கு வந்து விட்டமின் சி வந்து தேவை உடம்புக்கு சத்து. அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. நான் என்னென்ன சொல்கிறேன் பாருங்கள். கிரேப்ஸ் வந்து எடுத்துக்கோங்க, கொய்யாப்பழம், மாதுளப்பழம், ஆரஞ்சு, நெல்லிக்காய். அந்த ஓவுலேஷன் நடக்க விட்டமின் சி வந்து பப்பாளியில் இருக்கும், பப்பாளி பழமும் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட ஓவுலேஷனுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஆனால் ஓவுலேஷன் நடந்து கருமுட்டை வெடித்து வந்ததுக்கப்புறம் இப்போ கன்சீவ் ஆகிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்க வேண்டாம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் வந்து பப்பாயை எடுத்துக்கலாம். விட்டமின் சி இந்த ஃப்ரூட்ஸில் எல்லா ஃப்ரூட்ஸ்லையுமே வந்து இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிராம்பு தண்ணி. அதான் சொன்னேன் இல்லைங்களா, கிராம்பு தண்ணி வந்து நம்ம குடிக்கிறதுனால க்ளோ வாட்டர்னு சொல்லுவாங்க. கிராம்பு தண்ணி குடிக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல். கிராம்பு தண்ணி நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க. இந்த கிராம்பு தண்ணி ரெகுலராக அவங்க வந்து வெறும் வயிற்றில் குடிக்கிறதுனால உண்மையாகவே அவங்களுக்கு வந்து பெஸ்ட்டான சொல்யூஷன், பெஸ்ட்டான இது வந்து இருக்குது. இதனால் கருமுட்டை வந்து வளருது ரொம்பவே இதுவாக வந்து இருக்குது. கருமுட்டை வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப இந்த க்ளோ வாட்டர் வந்து யூஸ் ஆகுது. இந்த கிராம்பு தண்ணி எப்படி எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நைட்டு ஊற வச்சுட்டு ஒரு 4 கிராம்பு நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் வந்து அதை லேசாக ரொம்ப கொதிக்க விடாமல்
மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சமாக கொதிக்க விட்டு லேசான சூட்டில் வந்து நீங்கள் வந்து அதை வந்து குடிக்கணும். ரொம்ப சூடாக குடிக்கக்கூடாது. லேசான சூட்டில் வந்து நீங்கள் வந்து குடிக்கணும். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்களே ப்ரோக்ராம் மட்டும் உங்களுக்கு பெஸ்ட்டான சொல்யூஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதாவது வெண்டைக்காய் இருக்குது பார்த்திங்களா, வெண்டைக்காவும் சேம் இது கொதிக்க வைக்க வேண்டியதில்லை. வெண்டைக்காலையுமே ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானது தான். இது வந்து இதுவுமே நிறைய பேருக்கு வந்து இதுவாகிருக்குன்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு ஒர்க் ஆகிருக்கு. நிறைய பேர் வந்து இதனால் வந்து பயனடைஞ்சவங்க இருக்காங்க. நீங்கள் நார்மலாக யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து தெரியும். வெண்டைக்காவை பார்த்திங்கன்னா நைட்டு கட் பண்ணி நைட்டு ஊற வச்சுருங்க. ஊற வச்சு காலையில் எழுந்திரிச்சி அதை வடிகட்டி அந்த தண்ணியை மட்டும் குடிங்க போதும். வடிகட்டி அந்த தண்ணியை மட்டும் குடிக்கிறது மூலமே அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லான ஸ்ட்ரென்த்தஸ்லாம் இதில் இருக்குது. கருமுட்டை வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கருமுட்டை வளர்கிறதுக்கு வெடிக்கிறதுக்கு இதனால் அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லான ஸ்ட்ரென்த்தஸ் வந்து இருக்குது. இதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. நான் சொன்ன இது அதே மாதிரி கிராம்பு தண்ணியும் வெண்டைக்காய் தண்ணியும் ஆனால் ஒன்றா குடிக்கக்கூடாது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கிராம்பு தண்ணி ஒரு வாரம் குடிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வெண்டைக்காய் தண்ணியும் இன்னொரு வாரம் வந்து குடிங்க. அந்த மாதிரி மாற்றி மாற்றி நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. ரெண்டுமே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஆனால் ரெண்டுத்தையும் ஒன்றா ஒரே நாளில் எடுத்துக்கக்கூடாது. ஒரு வாரம் இது ஒரு வாரம் அது அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். இல்லைன்னா உங்களுக்கு வெண்டைக்காய் தண்ணி பிடிக்கல அப்படின்னா கிராம்பு தண்ணி மட்டும் குடித்தாலே போதும். உங்களோட சாய்ஸ். இது எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களோட கரும்புட்டை நல்லபடியாக வளர்ந்து வரும். அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், சாரி. இந்த வெண்டைக்காய் தண்ணி வந்து ஆக்சுவலி நீங்கள் குடிக்கிறதுனால உங்களுக்கு இன்னொரு ஒரு பெஸ்ட்டு ஒரு இதுவே இருக்குது. இப்போ கருமுட்டை உங்களுக்கு வந்து ஒரு 2 கருமுட்டை இருக்குன்னா 2 கருமுட்டையுமே வந்து சரியான அளவுக்கு வளர்ந்து வர ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ 18 mm வந்து வளர்ந்துருக்குன்னா அது சேம் 2 கருமுட்டையும் வந்து அந்த 18 mmக்கே கரெக்டாக வளர்ந்து கரெக்டாக வந்து வெடிச்சு வெளியே வரதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது இந்த வெண்டைக்காய் தண்ணி. சரியான அளவுக்கு ரெண்டுமே வளர்கிறதுக்காக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது இந்த வெண்டைக்காய் தண்ணி. கண்டிப்பாக குடிங்க. உங்களோட கருமுட்டை வளர்ச்சிக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கும் நம்மளோட சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாட்டா, பை பை.